முதியோர் இல்லத்துல இருக்கிற ஒரு அம்மா தன்னோட மகனை கூப்பிட்டு சொன்ன ஒரு விஷயம் நம்ம மனசை நெகிழ வைக்கிற மாதிரி இருந்துச்சு. உங்க அம்மாவை இதுக்கு மேல என்னால பாத்துக்க முடியாது, அவங்களை ஏதாவது முதியோர் இல்லத்துல சேர்த்திருங்கன்னு மனைவி சொல்லிடுறாங்க. இவனும் வேற வழி இல்லாம அந்த அம்மாவை ஒரு முதியோர் இல்லத்துல சேர்த்திட்டு தன் குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். ஒரு நாள் அந்த முதியோர் இல்லத்துல இருந்து இந்த பையனுக்கு போன் வருது. உங்க அம்மா இறக்கும் தருவாயில் இருக்காங்க, நீங்க கொஞ்சம் உடனே சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொன்ன உடனே முதியோர் இல்லத்துக்கு போறான். படுக்கை இருந்த அந்த அம்மா தன்னோட மகனை பக்கத்துல கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க. எப்பா, இந்த முதியோர் இல்லத்துல நிறைய இரவுகள் கொசுக்கடியால நான் தூங்க முடியாம தவிச்சிருக்கேன். உன்னால முடிஞ்சா இந்த முதியோர் இல்லத்துக்கு ஒரு 5-6 ஃபேன் வாங்கி கொடு. கெட்டு போன உணவை நிறைய நாள் நான் சாப்பிட்டு கழிச்சிருக்கேன், அதனால உணவு கெடாம இருக்கிறதுக்கு இந்த முதியோர் இல்லத்துக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடு அப்படின்னு சொல்றாங்க. ஏமா, இத்தனை நாளா இதை கேட்டிருக்கலாம்ல, சாகர தருவாயில் இதை கேட்குறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அம்மா சொன்னாங்கன்னா, இந்த கொசுக்கடியையும் இந்த கெட்டு போன உணவையும் என்னால தாங்கிக்க முடியும். நாளைக்கு உன்னுடைய மகன் உன்னையும் என் மருமகளையும் இந்த முதியோர் இல்லத்துக்கு அனுப்புவாங்களே, அப்ப